ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஃபிஷ் கீப்பர் சேலம். நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு அக்சசரிஸ் அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து அக்சசரிஸ் கொஞ்சம் போட்டிருக்கோம். ப்ளஸ் வந்து பயோமீடியாஸ் பார்த்தீங்கன்னா நெனட்டோரோவில் வந்து ஒரு 600 பீசஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். நல்லா ப்ரீமியம் குவாலிட்டியில் இருக்கக்கூடிய நெனட்டோரோல் வந்து ஒரு 600 பீசஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ இப்போ வந்திருக்கக்கூடிய நெனட்டோரோல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 12 ரூபாயிலேருந்து ஒரு 15 ரூபா வந்து ரேட் வந்து ஏறி வந்திருக்கு. ஸோ நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஸ்டாக் வந்து கையில் கொஞ்சம் இருக்குது. ஒரு 170 பீசஸ் வந்து கையில் ஸ்டாக் இருக்குது. அது வந்து நம்ம ஓல்டு ப்ரைஸ்லேயே கொடுக்கலாம். ஸோ பயோமீடியஸுமே அப்படி தான், ஓல்டு ப்ரைஸ்லேயே நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ இனி வந்து வரக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து ஒரு 12 ரூபாயிலேருந்து ஒரு 15 ரூபா வந்து ப்ரைஸ் ரிவிஷன் ஆகி வருது. நான் என்னுடைய பழைய கஸ்டமர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ரோல்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, ப்ரைஸ் வந்து ஓல்டு ஸ்டாக்கே எடுத்துக்கோன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அது வந்து கஸ்டமர்ஸ் கொஞ்சம் வந்து ஓல்டு ப்ரைஸ்லேயே கொஞ்சம் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம அக்சசரிஸ் அன்பாக்சிங்கில் வந்து பெரிய ஸ்பாஞ்சு இப்போ நான் வந்து நம்ம நிறையா வந்து சம் செட்டப்பு ப்ளஸ் வந்து பாண்டு செட்டப்லாம் வந்து கொடுத்துட்ருக்கறனால ஸோ இப்போ பாருங்கள் இதுக்குள்ளேயே பெரிய ஸ்பாஞ்சு, இது வந்து ஒயிட் ஸ்பாஞ்சு. ஸோ இதனுடைய குவாலிட்டி நாங்கள் க்ளோஸில் காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து ஸ்பாஞ்சு இல்லாத பேடும் இல்லாத உங்களுக்கு வந்து ஸ்டிஃபாக இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல், சரிங்களா? உங்களுக்கு வந்து மேலே வந்து சாஃப்டாக இருக்குது, சென்டரில் வந்து திக்காக இருக்குது, மறுபடியும் இங்கே பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்குது, சரிங்களா? ஸோ இதனோட டயா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 3 ஃபீட்டு. ஸோ இது டயா வந்து 3 ஃபீட் இன்ட்டு 3 ஃபீட்டு, 90 சென்டிமீட்டர் இன்ட்டு 90 சென்டிமீட்டர். ஸோ நல்லா பெருசாக இருக்கக்கூடிய ஸ்பாஞ்சு. ஸோ நீங்கள் வந்து ஒரு கேனிஸ்ட்டுக்கும் அல்லது வந்து பெரிய பாண்டு செட்டப்புக்கும் சம்புக்கும் வந்து நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து எந்த அளவு தேவையோ அந்த அளவு நீங்கள் கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து ஒரு 3 பீசஸ் நம்ம வந்து எடுத்துருக்கோம். ஏன்னா இதனுடைய குவாலிட்டி வந்து எப்படி இருக்குன்னு தெரியலன்னு சொல்லிட்டு நான் கம்மியாக ஸ்டாக் போட்டிருந்தேன். ஸோ இது வந்து நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இனிமேல் நம்ம வந்து ஸ்டாக் வந்து இது அதிகமாக போடலாம், சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு 3 பீஸ் இருக்குது. பெரிய பாண்டு செட்டப்பு கேனிஸ்ட்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம், சம்புக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 3 பீஸ் எடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அன்பாக்சிங் பண்ணி பார்த்துட்டேன். ஏன்னா வந்து ஸ்டாக் வந்து செக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் அன்பாக்சிங் பண்ணி பார்த்தாச்சு. ஸோ வந்து ஒயிட் ஸ்பாஞ்சு. ஸோ சம்புக்கு வந்து சம்புக்கும் ப்ளஸ் வந்து டாப் ஃபில்டருக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகக்கூடிய ஸ்பாஞ்சு, ஒயிட் ஸ்பாஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒரு 15 நம்பர்ஸ் கிட்ட எடுத்துருக்கோம். அடுத்து வந்து நமக்கு வந்து ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்கக்கூடிய ஃபில்டர் பேடு. ஸோ இது வந்து எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்போர்ட்டட் டாப் ஃபில்டர் வச்சுருக்கீங்களா, இம்போர்ட்டட் டேங்குக்கு வந்து டாப் ஃபில்டர் வச்சுருப்பீங்களா, அதனுடைய டாப் ஃபில்டரோட சைஸ் வந்து டயா பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஸ்பாஞ்ச் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்ஃபில் ஆயிரும். ஸோ இதெல்லாம் வந்து ஃபில்டர் பேட். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 அடிக்கு 1 அடி, சரிங்களா? ஸோ வந்து தின்னாக இருக்கும் உங்களுக்கு வந்து. இது வந்து 3 மடிப்பாக மடித்து வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் மேலே வந்து டாப் ஃபில்டருக்கு வந்து நீங்கள் போட்டுக்கிட்டு நீங்கள் வந்து பயோமீடியஸும் சேர்த்து ஆட் பண்ண முடியும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது நமக்கு ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்கக்கூடிய ஃபில்டர் பேடு நம்ம வந்து நம்மளுடைய டாப் ஃபில்டருக்குமே கொடுத்துட்டு இருக்கிறோம். இது ஒரு 30 பீசஸ் மேலே நம்ம வந்து போட்டிருக்கோம். இதுக்கப்புறமே வந்து சோபோவில் வரக்கூடிய SP948 அப்படிங்கிற வந்து ஒரு 4-வே ஏர் பம்பு, சரிங்களா? இது வந்து அட்ஜஸ்டபிள் ஏர் பம்பு. ஸோ எஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம ஆல்ரெடி வந்து கஸ்டமர் போட்டு கொடுத்துருக்கோம். இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு கஸ்டமர் வந்து கேட்டிருக்காங்க, அவங்களுக்கும் நம்ம வந்து ஆர்டர் எடுத்துருக்கோம். அடுத்து சோபோவில் வேறு வேரியண்ட்டு. இது பார்த்தீங்கன்னா 628 அப்படிங்கிற மாடலு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஜிட்டலைஸ்டு ஏர் பம்பு. நீங்கள் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து ஃப்ளோ கண்ட்ரோல் வந்து பண்ணிக்கலாம். இது வந்து 2-வே ஏர் பம்பு. அடுத்து வந்து சோபோவில் SP3000 மாடல் AC/DC ஏர் பம்பு. நமக்கு வந்து ஃபாஸ்ட் மூவிங் இருக்கக்கூடிய பம்பில் வந்து சோபோ SP3000 இது வந்து அதிகமாக நமக்கு வந்து மூவ் ஆகக்கூடிய பம்பு. இது ஒரு 2 பீஸ் எடுத்துருக்கோம். ஸோ இதனுடைய ஹவர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரிப் மோடில் 16 ஹவர்ஸும் ப்ளஸ் வந்து கண்டினியூ மோடில் வந்து உங்களுக்கு வந்து 5 to 6 ஹவர்ஸ் வந்து தாராளமாக வரும். ஸோ இதை பற்றி நான் உங்களுக்கு தனியாக ஒரு ரிவ்யூ ஒன்று போடுறேன். இந்த பம்ப் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் ப்ராப்பராக சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுறேன், செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு 2 பம்ப் எடுத்துருக்கேன் இதில். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சோபோவில் வந்து இதுவும் பார்த்தீங்கன்னா AC/DC பம்ப் தான். இது வந்து 320 சொல்லுவாங்க மாடலு. ஸோ இது வந்து டிஜிட்டலைஸ்டு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே வந்து பேக்கப் வந்து எவ்வளோ இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஜிட்டல் மோட் வந்துடும். மேலே வந்து இதில் சார்ஜ் வந்து எவ்வளோ தூரம் வரைக்கும் இருக்குது சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேஷன் காமிக்கும், சரிங்களா? இது ஒரு 2 பம்ப் எடுத்துருக்கோம். இதுவும் பார்த்தீங்கன்னா சேம் ஹவர்ஸ் தான். சோபோ 3000ம் 320 வந்து சேம் ஹவர்ஸு, சேம் நாய்ஸும் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும். குவாலிட்டி வைஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கும். இது டிஜிட்டல், அது நான் டிஜிட்டல். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சோபோவில் 860A அந்த அப்படிங்கிற மாடல் பார்த்தீங்கன்னா எடுத்துருக்கோம். இது வந்து 2-வே ஏர் பம்பு. ஸோ லுக் வைஸ் சூப்பராக இருக்கும் இந்த பம்ப் பார்க்குறதுக்கு. மேலே பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் மாடல் வந்து கொடுத்துருக்காங்க 2-வே ஏர் பம்பில்.
ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 750 பவர் ஹெட். ஸோ இது பார்த்தீங்கன்னா 5க்கு 1.5 டேங்க் இருக்குது பார்த்தீங்களா, அது வரைக்குமே வந்து சூப்பராக உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய பம்பு. இதிலே வந்து அடுத்த வேரியன்ட் இருக்குது 4100 சொல்லிட்டு, மார்க்கெட்டில் வந்து ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சு, மார்க்கெட்டில் எங்கேயுமே கிடைக்கல. ஸோ அது வரைக்குமே நம்ம வந்து இந்த பவர் ஹெட் தான் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏன்னா வந்து 45 வாட்டில் பவர் ஹெட் வந்து ரொம்ப ரேரு. ஸோ இது வந்து பெரிய பெரிய டேங்குக்குமே வந்து சூட்டபுளாக தான் இருக்கும். சரிங்களா, இது வந்து பெரிய பெரிய டேங்குக்குலாம் வந்து மெயின் ஃபில்டராக வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. எப்பயுமே சம்பு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஃபிஷ்ஷோட வேஸ்ட்லாம் கீழே வந்து தங்கக்கூடாது. அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு டாப் ஃபில்டர் போகிற மாதிரி இருந்தால் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பவர் ஹெட் வந்து தனியாக நம்ம வந்து கிடைக்குது. ஸோ இதில் வந்து ஒரு 7 பம்ப் போட்டிருக்கோம். அடுத்து வந்து 740. ஸோ இது வந்து 2 அடி டேங்க் வச்சுருக்கீங்களா, 2.5க்கு 1.5க்கு 1 அந்த மாதிரி கஸ்டமைஸாக பண்ணுறீங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்களுக்கு தான் சூப்பராக சூட் ஆகக்கூடிய பவர் ஹெட் தான். அதுக்கு ஒரு சைஸ் கம்மி 740 35 வாட். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 பம்ப் எடுத்திருக்கோம். ஸோ இதில் அவ்வளோதான். ஸோ அடுத்த பாக்ஸ் பார்த்தலாம். ஸோ இது வந்து லாஸ்ட் டைம் நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ ஜெல்லி டாய்ஸ்ன்னு சொல்லிட்டு, ஸோ காளான இந்த மாதிரிலாம் வந்து இதில் வந்து சின்னதாக ஒரு டாய்ஸ் மாதிரி இருக்கும். சரிங்களா, இது வந்து ஒரு கஸ்டமர் வந்து கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்காக மறுபடியும் நம்ம வந்து எடுத்திருக்கோம். லாஸ்ட் டைம் வந்து டாக்டருக்காக எடுத்துருந்தோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 பீஸ் வந்து எடுத்திருக்கோம். மறுபடியும் ஸ்டாக் வந்து தேவைப்பட்டால் நீங்கள் கேளுங்க, இது வந்து கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து ட்ரைட் வார்ம்ஸ். ஸோ இது வந்து ட்ரைட் வார்ம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 25 நம்பர்ஸ் வந்து எடுத்திருக்கோம். இல்லை ஸோ நெக்ஸ்ட் வந்து ஓஷன் ஃப்ரீ மெடிசன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஓஷன் ஃப்ரீ மெடிசன் வந்து ஹோ ஆங்கர்வார்ம் லைஸ். ஸோ இந்த மெடிசன் பார்த்தீங்கன்னா ஒரு 4 நம்பர்ஸ் வந்து எடுத்திருக்கோம். கையில் நம்மகிட்ட வந்து ஸ்டாக் கொஞ்சம் இருக்குது. ஸோ 4 நம்பர்ஸ் மட்டும் எடுத்திருக்கோம். இது வந்து நமக்கு வந்து மாதத்துக்கு ஒரு 10 மெடிசனாக நமக்கு வந்து போயிடும். ஏன்னா இதுக்கு நம்ம தனியாக வீடியோ போட்டிருக்கோம். வார்ம்ஸ் அண்ட் லைஸுக்கு வந்து சூப்பராக உங்களுக்கு வந்து க்யூரான்னு சொல்லிட்டு நம்ம கஸ்டமர் சொல்லியிருக்காங்க. ஸோ 4 பீசஸ் போட்டிருக்கோம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குளோரின் ரிமூவர். ஸோ குளோரின் ரிமூவர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10 பீசஸ் கிட்ட போட்டிருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா கிளியர் சொல்லிட்டு ஒரு மெடிசன். ஸோ இந்த மெடிசன் வந்து ஒரு கஸ்டமர் வந்து லாஸ்ட்டாக வந்து சென்னைக்கு ஒரு டேங்க் அனுப்பிச்சிருந்தேன். அந்த கஸ்டமர் எனக்கு பர்சனலாக சஜஸ்ட் பண்ணார், பிரதர் நீங்கள் வந்து மைக்ரோலைஃப் மெடிசன் ஆட் பண்ணுறீங்க, ஆனால் கண்டாமினேட்டாக இருக்கக்கூடிய வாட்டருக்குலாம் நீங்கள் வந்து இந்த சின்ன சின்ன பாசி படிது இல்லை, ஸோ அதுக்கெலாம் நீங்கள் இது மெடிசன் யூஸ் பண்ணி நீங்கள் பார்த்துட்டு உங்கள் கஸ்டமருக்கு வந்து நீங்கள் ரிவ்யூ கொடுங்கன்னு சொல்லியிருந்தாரு. ஸோ நான் ஃபஸ்ட்டு இது யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 5 நம்பர்ஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் சொல்லுங்கள், அனுப்பலாம். அடுத்து வந்து ஹீட்டரில் வந்து 200 வாட்ஸ் ஹீட்ரு, 300 வாட்ஸ் ஹீட்ரு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 20 நம்பர்ஸ் கிட்ட எடுத்திருக்கோம். ஸோ ஹீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 20 நம்பர்ஸ் கிட்ட எடுத்திருக்கோம். ஸோ மறுபடியும் RS750 மோட்ரு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாஞ்ச் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அது ஸோ இந்த சம்புக்கும் டாப் ஃபில்டர் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பாஞ்ச் வந்து கொஞ்சம் எடுத்திருக்கோம். ஸோ இதில் வந்து அவ்வளோதான். ஸோ மீதி பார்த்தீங்கன்னா லாவா ராக் வந்து எடுத்திருக்கோம். ஒரு 50 kg மட்டும் எடுத்திருக்கோம். ஸ்டாக் நம்பர் இருக்குது. ஸோ 50 kgs மட்டும் லாவா ராக் எடுத்திருக்கோம். சின்ன டாப் ஃபில்டருக்கும் சம்புக்கும் இது வந்து 2 சைஸ் இருக்குது. சின்ன சைஸில் நான் வந்து டாப் ஃபில்டருக்கு பிரிச்சுக்குவேன், பெரிய சைஸ் மட்டும் சம்புக்கு வந்து கொடுப்பேன். ஸோ ஒரு 50 kgs வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நெனட்டோரோவில் வந்து நல்லா ப்ரீமியம் குவாலிட்டி இருக்கக்கூடிய நெனட்டோரோல் மட்டும் எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து இந்த டைம் புதுசாக எடுத்திருக்கோம் இந்த மாடலில். ஸோ நெனட்டோரோல் பார்த்தீங்கன்னா ஒரு 600 பீசஸ் கிட்டே போட்டிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கலரில் வந்து ஒரு 5 கலர் இருக்குது. சரிங்களா, ப்ளைன் கலர்ஸில் வந்து எல்லோ நம்ம ரெகுலராக கொடுக்கணும் இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 400 பீஸ் போட்டிருக்கோம். இந்த கலரில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 200 பீஸ் போட்டிருக்கோம். இது வந்து 5 கலரில் இருக்கும். ஸோ குவாலிட்டி பாருங்கள் இப்போ இருக்கும். ஸோ இதனோட வெயிட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா 120 கிராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 115 to 120 கிராம் வந்து வெயிட் இருக்குது. சரிங்களா, நான் வந்து வெயிட் செக் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 115 கிராம் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா 120 கிராமே இருக்குது. சரிங்களா, ஸோ ஒரு 115 to 120 கிராம் பார்த்தீங்கன்னா இதனுடைய வெயிட்டு. ஸோ நல்லா குவாலிட்டியாக இருக்கக்கூடிய ரோல்ஸை நம்மள எடுத்திருக்கோம். சரிங்களா, நமக்கு வந்து ஃபாஸ்ட் மூவிங் பாண்டுக்கும் டாப் ஃபில்டருக்கும் சம்புக்குமே நம்ம வந்து மேக்ஸிமம் கொடுத்துட்டு இருக்கிறோம்.
ஸோ தேவைப்படக்கூடிய பர்சன் தாராளமாக எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட முடிஞ்சிச்சு. ஸோ உங்களுக்கு வந்து இது மாதிரி ப்ராடக்ட் தேவைப்பட்டால் தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து பிரிண்ட் ஆகிட்டு இருக்கும், தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வந்து அக்வாரியம் ப்ராடக்ட் தேவையில்லை, நீங்கள் சேலம் கஸ்டமராக இருக்கிறீங்கன்னா ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய டேங்க்ஸில் உங்களுக்கு வந்து தேவைப்பட்டால் தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த டேங்கை பற்றி ரிவ்யூ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். ஸோ இந்த டேங்க் வந்து என்ன டைமென்ஷன், ஸோ இதுக்கு நம்ம என்னென்ன இன்புட் கொடுத்துருக்கோம், இதுக்கு என்னென்ன வந்து ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் வருது, ஸோ இதுக்கு வந்து இதனுடைய செட்டிங் என்னன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் மேக்கிங் வீடியோ வந்து மேக் பண்ணலாம் சொல்லிட்டு, ஸோ கிளாஸ் எப்படி ப்ராப்பராக மேக் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ வந்து வரும்போது இந்த டேங்கும் சேர்த்து வரும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் போடக்கூடிய இதே மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும். மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.